திரு கே சி பழனிசாமி, அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்ட நிலையில மீண்டும் மீண்டும் இந்த கூட்டணி தொடர்பான விவாதம் எழுவதற்கு என்ன காரணம்? பாஜகவினுடைய பேராசை தான் காரணம். ஏன்னா முதல் முறையாக திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசுகிற பொழுதே அதிமுகவினுடைய ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், கூட்டணி குறித்து சகல முடிவுகளையும் அதிமுகவை எடுக்கும், திரு அண்ணாமலை அவர்கள் கட்டுப்படுத்தப்படுவார், அதாவது இந்த கூட்டணிக்கு பாதகம் ஏற்படுத்துகிற வகையில் அவரது செயல்பாடுகளோ அல்லது கருத்துக்களோ அமையாது என்று பல விஷயங்கள் பேசி ஒத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்து திரு அமித்ஷா அவர்கள் சென்னையில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த கூட்டணி குறித்து அறிவித்த பொழுது திரு அமித்ஷா அன்றைக்கு பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி என்கிற அந்த கருத்து, அதற்கு சில நாள் கழித்து திரு எடப்பாடி பழனிசாமி அது கூட்டணி ஆட்சி அல்ல, இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தான் தெரிவித்திருக்கிறார் என்கிற அந்த விளக்கத்தையும் சொன்னார். அப்போ பாஜக அதை எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம், ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அதனுடைய நிலைப்பாடு என்பது மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் மீண்டும் அண்ணாமலை மதுரையில் பேசுகிறார், திரு அமித்ஷா அவர்கள் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி என்று பேசுகிறார். அதன் தொடர்ச்சியாக திரு நயினார் நாகேந்திரன் கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்று அவர் பேசுகிறார். பாரதிய ஜனதா கட்சி 1980 காங்கிரசும் திமுகவும் கூட்டணி அமைத்த பொழுது அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அரசாங்கம் கலைக்கப்பட்டது. அதற்கு காரணம், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் அவர்கள் வென்றார்கள். கிட்டத்தட்ட 2 தொகுதிகளில் தான் அதிமுக வென்றது, மீதமுள்ள எல்லா தொகுதிகளிலும் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. அதை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள், எம்ஜிஆருக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று அவர்களாக ஒரு கற்பனை செய்து கொண்டு அந்த அரசாங்கத்தை கலைத்தார்கள். அந்த கூட்டணிக்கு எதிராக மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அதிமுகவினுடைய ஆட்சி அமைந்தது. அதே போல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது மத்தியில் தமிழகத்தில் இந்தியா கூட்டணி கொஞ்சம் பலம் வாய்ந்ததாக கண்ணுக்கு தெரிந்தது. ஆனால் மட்டும் இல்லை, வட இந்தியாக்கள்ல அந்த காங்கிரஸ் ஒரு பெரிய அளவில் எழுச்சி பெற்று ஆட்சியை பிடித்து விடும் என்கிற அந்த நிலை இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அதனால பாரதிய ஜனதா கட்சியில் மத்தியில் ஆளட்டும், திரு மோடி அவர்களே மீண்டும் பிரதம அமைச்சராக வரட்டும் என்று கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சார்ந்தவர்கள் நினைத்து அதனால் அந்த வாக்கு வங்கி உயர்ந்தது. பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்ததாலேயோ இல்லை அதிமுக அல்லது திரு அண்ணாமலை அவர்கள் அதற்கு உரமிட்டு வளர்த்தியதாலோ அந்த வாக்கு வங்கி என்பது உயரவில்லை. ஆனால் அதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இப்போ பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது, அதனால் எங்களுக்கு 18% வாக்கு இருக்கு என்றால் தாராளமாக அவர்கள் தனித்து நின்று அவர்கள் வாக்கு வலிமையை சோதித்து கொள்ளலாம். இந்த இபிஎஸ் சொல்லணும் இல்ல, 26 பொறுத்த வரைக்கும் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கிற வகையில் மட்டுமே தான் இந்த கூட்டணி அமைக்கப்படும். அதற்கு உடன்படுபவர்களுடன் மட்டுமே தான் கூட்டணி அமைக்கப்படும். ஆனா கூட்டணி அமைந்து 3 மாதங்கள் ஆகுது. ஏப்ரல் 11 அனௌன்ஸ்மெண்ட் வருது. அமித்ஷா 2 முறை வந்திருக்காரு. ஒரு கேள்வி, ஒரு அரசியல் கட்சியா பாஜக ஆசைப்படுறதுலையும் பேராசைப்படுறதுலையும் அவங்களோட எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, பெரும்பாலும் ஆட்சியில் இருந்து அதிக நாட்கள் ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக அப்படின்னா கூட்டணிக்கு தலைமை அவங்க தான். அது அவங்க இல்லை, கூட்டணியில் பங்கு கிடையாது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அவங்க. இல்லை, அதுதான் இப்போ முதல் படியாக யாரும் அதற்கு பதில் சொல்ல வேண்டாம் என்கிற அந்த செய்தி எல்லோருக்கும். ஒரு வலிமையான தலைவரா பதில் சொல்லுங்க, இதுதான் பதில் அப்படின்னு சொல்றது தானே இருப்ப, சொல்ல வேண்டாம் சொல்றது எப்படி வலிமையான தலைமையாக இருக்கும்? நான் முடிச்சிடுறேன். அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு பக்கத்தில் நின்று நாடாளுமன்றத்தில் இவர்தான் எங்கள் தென்னிந்தியாவின் முகம் என்று கையை உயர்த்தி பிடித்தார் திரு மோடி. அதற்கு சில நாட்களில்
அந்த ஒப்பந்தம் சரியாக இல்லை, அல்லது அவர்கள் அதிமுகவை அடக்கி ஆள நினைக்கிறார்கள், கட்டுப்படுத்த நினைக்கிறார்கள் என்கிற ஒரு சூழ்நிலையில் கூட்டணியை விட்டு விலகி அதிமுக தனித்து களம் கண்டார்கள். அப்ப கூட்டணி என்று பேசிவிட்ட காரணத்தினாலேயே, அமித்ஷா அவர்களோடு 1-2 சந்திப்புகள் நடந்துவிட்ட காரணத்தினாலேயே அவர்கள் டேக் இட் as granted என்று அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க அரசியல்ல நல்ல அனுபவம் மிக்கவர், உங்களுக்கு தெரியாதில்ல, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அப்ப பல வியூகங்கள் வகுக்கப்பட்டது. அதுல பிரதமர் நரேந்திர மோடியுடைய புகைப்படங்கள் பயன்படுத்த வேண்டாம், பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை இருக்கு, எனவே அந்த புகைப்படங்களையே தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய பேரை மட்டும் சொன்னா நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தான் அன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை அதிமுக வகுத்தது. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் ஃபேஸ், நாங்கள் தான் ஆட்சிக்கு வரும், அதிகாரம் வரும் அப்படின்னு சொல்றது முழக்கம் அப்படின்றது எடுபடுமா, இல்ல கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்ற முழக்கம் அதிமுகவுக்கு வலு சேர்க்குமா? அப்படின்னு பாஜக தாங்க சொல்றாங்க. யாராவது பண்ண வேண்டியது யாரும் இல்ல. நீங்க ஊடகங்கள்ல இன்றைக்கு இது ஒரு பெரிய விவாத பொருளாக இருக்கிறது. அதற்கு காரணம் பாஜக செய்த தவறே ஒழிய அதிமுகவிலிருந்து இதுவரை யாரேனும் ஆமா திரு அமித்ஷா அவர்கள் சொல்லுகிறபடி பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி என்றோ இல்லை இது கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்றோ யாராவது சொல்லியிருக்காங்களா என்ன? பீகாருக்கும் டெல்லிக்கும் மகாராஷ்டிராவுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த மாடல், அவர்களது புரிதல் சரியானதாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் 2 விஷயங்களை மனசில் வச்சுக்கணும். இந்துத்துவா திராவிடமா என்றால் தமிழ்நாட்டு மக்கள் திராவிடத்தின் பக்கம் நிற்பார்கள். திமுகவா அதிமுகவா என்றால் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக பக்கம் நிற்பார்கள். அப்ப இந்த தேர்தலில் தேர்தல் களம் என்பது, தேர்தலில் போட்டி என்பது, ஆட்சி அமைப்பதற்கான போட்டி என்பது அதிமுக தனித்து நின்றாலும் கூட களம் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமானதாகத்தான் இருக்குமே ஒழிய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் நோட்டா கூட மட்டும்தான் அவர்கள் போட்டி போடுவார்கள். அதனால நீங்க நாடாளுமன்ற தேர்தலை வைத்து அவர்கள் அந்த என்பதை போல தவறான கணக்கீடுகள் செய்கிறார்கள். அன்றைக்கு கலைஞர் செய்த தவறை, திமுக செய்த தவறை இன்றைக்கு அதிமுக செய்யாது. சரி, பார்க்கலாம். திரு நந்தகுமார், பாஜக பேராசைப்படுது, நோட்டா கூட தான் போட்டி போடக்கூடிய வலிமை உள்ள கட்சி பாஜக, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிற அளவுக்கு ஒன்றும் வளரல அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. பாஜக பேராசைப்படுது ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு. இல்லை, இப்போ பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 தலைவர்கள் பேசுனதா பேசப்படுது. ஒன்று அமித்ஷா, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை. இதில் அண்ணாமலை இன்னைக்கு ஏதாவது பதவியில் இருக்காரா தமிழ்நாடு பாரதிய ஜனதாவில்? அவரே சொல்கிற மாதிரி ஒரு அடிப்படை தொண்டனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பொது அவர் தேசிய அளவில் அவருக்கு முக்கியத்துவம் இருக்கா இல்லையா அப்படின்னு 2வது கேள்வி. ஆனால் அவர் ப்ரெஸ் மீட்டில் தொடக்கத்திலேயே முதல் சொல்கிறது டெல்லியோடைய அனுமதியோடு தான் நான் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமரோட தான் அவர் பேசினார். இல்லை, அவர் கொடுக்கறது வேற விஷயங்களுக்கு. இவர் இந்த விஷயத்தில் வழக்கமாக இந்த மாதிரி முரண்பட்ட கருத்து கட்சி கொள்கைக்கு எதிராக வருது அப்படின்னா அந்த தலைமை என்ன சொல்லும், அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை ஐசோலேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரியான கருத்து நயினார் கிட்ட இருந்தோ பாஜக தலைமை கிட்ட இருந்தோ வரலையே. இல்லை, அதை தான் சொல்ல வரேன். இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசினது இது தனிப்பட்ட மனிதனாக நான் பாரதிய ஜனதான்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை விடுங்க, இது என்னுடைய பர்சனல் ஃபீலிங், இது என்னுடைய இதயத்துக்குள்ளார இருக்குது. ஆனால் கூட்டணி எங்கள் கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ, குறிப்பாக பாரதிய ஜனதா தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் தொண்டர்கள் கட்டுப்பட்டு நடப்போம்னு 2வது வாக்கியம் சொல்கிறார். இப்போ வாக்கியம் மட்டும் எடுத்துக்கிறோம். வாக்கியங்கிறது அவருடைய பர்சனல் அஜெண்டாவாக இருக்குது. ஒரு பாரதிய ஜனதாவுடைய ஒரு தொண்டானா இல்லை எந்த ஒரு கட்சிக்கு இருக்கும்ல, சாதாரணமாக நேற்று ஆரம்பித்த கட்சியாக இருந்தால் கூட நம்மளுடைய ஆட்சி வரணுங்கிறது ஒரு பேசக்கூடியது தான். இல்லை, பர்சனல் கருத்து நீங்கள் சொல்லலை, பர்சனல் அஜெண்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் அங்கே டிஸ்பியூட் எங்க. இல்லை, அதுக்கு நான் வரேன். ஏன்னா இப்போ அண்ணாமலைக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறத நம்மளால இங்கே பார்க்க முடியுது, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த 3 பேர்த்தில் இன்னைக்கு யாருடைய வாக்கு செல்லுபடி ஆவாங்க பாரதிய ஜனதாவில்? அண்ணாமலை அமித்ஷாவை விட பெரிய ஆளா, இல்லை நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவை விட பெரிய ஆளா? அப்போ அமித்ஷாவினுடைய வேர்டு தான் இங்கே அல்டிமேட்.